வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் சர்வதர்ஷனம் டோக்கன் இனிமே கொடுக்க மாட்டாங்களாமே, நிஜம்தானான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் கொடுக்குறாங்க, டெய்லி இருக்கு. இப்போ அதாவது 3 டேஸ்க்கு தான் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 24, 25, 26 இந்த 3 நாளுக்கு தான் சர்வதர்ஷனம் டோக்கன் கிடையாது. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இந்த 3 நாள் கழிச்சு ரெகுலரா இருக்கும். சரிங்களா? ஜனவரி 25ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ரத சப்தமின்றதுனால கிரவுட் அதிகமா வரும். அதனால அதே போல ஜனவரி 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே அன்னைக்கும் கிரவுட் அதிகமா இருக்கும். ஸோ ஹெவி கிரவுட் இருக்கிறதுனால சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இந்த 3 டேஸ்க்கு தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ரெகுலரா இருக்கும். அதே போல ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க பாண்டிச்சேரியிலேருந்து செப்பரேட்டா பஸ் வச்சுட்டு நாங்க 40 பேர் வரப்போறோம். ஸோ எங்களுக்கு தரிசனத்துக்கு எப்படி போகணும்? திருமலால நாங்க எங்க ஸ்டே பண்ணணும்? 40 பேருக்கு ரூம் கிடைக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்க தரிசனத்துக்குன்னு பார்த்தோம்னா நீங்க டேட் மென்ஷன் பண்ணல எப்போ வர்றது. உங்களுக்கு திருப்பதில கீழ திருப்பதில சர்வதர்ஷனம் டோக்கன் குடுக்குறாங்க. அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் இல்லாம போற தரிசனம் பண்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். டைம் அதிகமாகும். ஸோ காலையில திருப்பதில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் நம்மளுக்கு விஷ்ணு நிவாசம், அப்படி இல்லைன்னா ஸ்ரீனிவாசம், இல்லைன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ். நீங்க ஸ்பெஷலா பஸ் வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடுங்க. அங்க உங்களுக்கு பார்க்கிங் இருக்கு. நியூ பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இருக்குல்ல, அங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் கிட்ட உங்களுக்கு பார்க்கிங் இருக்கு. நீங்க அங்கேயே உங்க பஸ் அங்க நீங்க பார்க் பண்ணிட்டு டோக்கன் அங்கேயே வாங்கிக்கிட்டு நீங்க தரிசனத்துக்குன்றது போகலாம். திருமலால ஸ்டே பண்றதுக்கு 40 பேருக்கு ரூம்ன்றது அது மாதிரி 40 பேருக்குலாம் ரூம் கிடைக்கிறதுன்றது கஷ்டம். நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் போய் லைன்ல நின்று ஆஃப்லைன்ல அங்கே சிஆர் ஆஃபீஸ் ட்ரை பண்ணுங்க அகாமடேஷனுக்கு ரூமு. நீங்க ஒரு ஒரு ரூம்ல ஒரு 6 பேர் 7 பேர் அது மாதிரி பிளான் பண்ணி கூட பண்ணலாம். இல்லை அது மாதிரி ரூம் அத்தனை பேருக்கு கிடைக்கலன்னா நீங்க பிஎஸ்சி ஃப்ரீ லாக்கர் ஸ்டே ஹால் இருக்கு. எல்லாரும் 40 பேர் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ற அப்படின்னா புதுசா இப்போ பிஎஸ்சி 5 பில்டிங் கூட ஓபன் பண்ணியிருக்காங்க. நம்ம மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு எதிர்க்கவே இந்த பிஎஸ்சி 5 பில்டிங் இருக்கு, வெங்கடாதிரி நிலையம். நீங்க அங்க ஸ்டே பண்ணலாம். அது பெஸ்ட். இது 40 பேர் இருக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஹால்ல இருக்கிற மாதிரி நீங்க அங்க ஸ்டே பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க கேரளால இருந்து 10 பேர் வரோம். நாங்க ஸ்ரீகாளஹஸ்தி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். திருமலா தரிசனம் பார்த்துட்டு எப்படி போகணுன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளுக்கு பஸ்ஸஸ் நிறைய இருக்கு. இன்னும் பெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏபி டூரிசம் பேக்கேஜ், டெம்பிள் பேக்கேஜ் இருக்கு. ஏபி டூரிசம் பஸ் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அது இன்னும் பெஸ்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா கரெக்டா டெம்பிள் டைமுக்கு கரெக்டா தரிசனத்துக்கு அவங்களே எடுத்துன்னு போய் லைன்ல விட்டுருவாங்க. நீங்க அந்த பஸ்ல திருப்பி வந்துடலாம். நீங்க இந்த ஏபி டூரிசம் பேக்கேஜ் டூருக்கு சம்பந்தப்பட்டு இன்னும் நீங்க லோக்கல் டெம்பிள்ஸ், அதே போல திருப்பதி சரௌண்டிங் டெம்பிள்ஸ், ஸ்ரீகாளஹஸ்தி, காணிப்பாக்கம் விநாயகர் டெம்பிள் இருக்கு, அதுவும் ஃபேமஸ் டெம்பிள். அது இதெல்லாம் நீங்க இந்த பேக்கேஜ் டூர்ல போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு குரூப்பா வர்றவங்க இருந்தாலும் சரி. நீங்க ஸ்ரீகாளஹஸ்தி கேட்டிருக்கீங்கல்ல, நீங்க நம்ம திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க இருக்கிற விஷ்ணு நிவாசம் போனீங்கன்னா அங்க என்ட்ரன்ஸ்லயே ஏபி டூரிசம் பேக்கேஜ் ரிசப்ஷன் இருக்கு. அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. முன்னாலே போயிட்டு நாளைக்கு காலையில தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாள் ஈவினிங்கோ நைட்டோ போனீங்கன்னா கூட அங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீகாளஹஸ்தி கூட அவங்க டூர் பேக்கேஜ் இருக்கு. அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஈச் பர்சனுக்கு 450 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ காணிப்பாக்கம் இருக்கிற அப்படின்னா 550 ருபீஸ் வரும். ஸோ பேக்கேஜ் டெம்பிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தெரிஞ்சுட்டு நீங்க திருப்பதி சரௌண்டிங் டெம்பிள்ஸ் கூட போகலாம். கரெக்டா அவங்க கிட்ட போனோம்னா நம்மளுக்கு என்னன்னா அந்தந்த டெம்பிள் தரிசனம் டைமுக்கு கரெக்டா அவங்க எடுத்து போய் விட்டுருவாங்க.
ஸோ அது பெஸ்ட்டு, அதில் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்கள் வந்து 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் சாரி 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் புக் பண்ணியிருக்கோம். அதே போல் இப்போ நாங்கள் 300லையும் புக் பண்ண முடியுமா அண்ணா? ஜென்ரலாக அது மாதிரி புக் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் இப்போ சம் டெக்னிக்கல் சேஞ்சஸ்ன்றது அவங்க பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. மாதம் மாதம் ஒரு சேஞ்சுன்றது இருக்குது நம்ம புக்கிங்கில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு புக் ஆகும். அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் புக் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. அதே மந்தில் திருப்பி 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுன்றது ஜென்ரலாக புக் பண்ணலாம். ஆனால் இப்போ ஸ்டேட்டஸ் எப்படின்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க டெக்னிக்கல் சேஞ்சஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எந்த இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அது தெரியும். மேக்ஸிமம் புக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூவில் வந்து டைமிங்கில் சேஞ்சஸ்ன்றது இப்போ ஒரு 10 டேஸாக பார்த்தோம்னா மார்னிங் டைம் தராங்க, மத்தியானம் டைம் தராங்க. ஸோ டைம்ன்றது க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். எக்ஸாக்டாக இத்தனை மணிக்குன்னு பார்த்தோம்னா அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஹெவி க்ரௌட் இருந்ததுன்னா பப்ளிக் ரோட்லலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்றதுனால இஷ்யூன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம வந்து காலையிலேயே திருப்பதியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காலையில் 7-8 மணிக்கெல்லாம் அவங்க இஷ்யூன்றது ஒரு 10 மணிக்கு கொடுக்கலாம், 12 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா 1 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமே நெக்ஸ்ட் மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் பார்த்தோம்னா சம்மர் வரப்போகுது, க்ரௌட் ஹெவியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மார்னிங்லேருந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ரெகுலராக ஒரு அப்ராக்சிமேட்டடாவது நான் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் ஷேர் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட்டாக இருக்கு. நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் கூட செக் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ டோக்கன் அவைலபிள் இருக்கு, முடிஞ்சு போச்சான்றது அந்த வேலை வர்ற பக்தர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாம. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.